அன்பானவர்களே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை நுழைவு வாயில் என்கிற தலைப்பின் கீழாக, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இந்தியாவின் எல்லை பகுதியான வாகாப் பார்டர் என்னும் இடத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்திக்கும் எல்லை பகுதியில் ஒரு பெரிய கேட் உள்ளது. அந்த இடத்தை காண இந்தியர்களும் பாகிஸ்தான் மக்களும் சென்று பார்ப்பது என்பது ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்திய வீரர்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் தேசிய கொடி ஏற்றி அந்த கொடியை மாலையில் இறக்கி மரியாதை செலுத்துவது பார்க்க வந்தவர்களை வியக்க வைக்கும். புதுடெல்லியில் இந்தியாவின் நுழைவு வாயில் உள்ளது. அதுதான் நமது தேசத்தின் தரைவழி நுழைவு வாயிலாக திகழ்கிறது. அது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக உள்ளது. மும்பை நகரத்தின் மேற்கு பக்கம் கடல் வழி நுழைவு வாயில் உள்ளது. வேதத்திலே வாசல்களை குறித்து தேவன் அடிப்படையான கருத்துக்களை எழுதியிருக்கிறார். அவர் சொன்ன வாசல்களின் மூலம் தேவன் நமக்கு என்னென்ன ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை வாசிப்போம். திறந்த வாசல் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்துள்ளேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். நம்முடைய தேவன் நமக்கு வைத்துள்ளார். அந்த வாசலை அடைய நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அவரிடம் செல்ல ஒரு தடை ஒன்றும் இல்லையே. இடுக்கமான வாசல் மத்தேயு 7:13-14. இந்த வாசல் குறுகியது, கடந்து செல்ல மிகவும் கடினமானது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்து நான் உள்ளே நுழைய முடியும். கிறிஸ்து வாழ்க்கை என்பது சிலுவையை பின்பற்றக்கூடிய, நமக்கு வரக்கூடிய இடுக்கங்களை கடந்து போராட சாத்தானை வென்று நாம் உள்ளே நுழைய வேண்டும். வானத்தின் வாசல் ஆதியாகமம் 28:17. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தான். அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானது! இது தேவனுடைய வீடு. அவன் தீர்மானித்து அந்த இடத்தை முக்கியப்படுத்தினான். இன்றும் நாம் செல்லும் சபை வானத்திற்கு ஏறி செல்லும் வாசலாயிருக்கிறது. அந்த பரலோக வாசலுக்கு செல்ல வேண்டுமானால் இந்த பூலோக வாசலாக ஆலயம் செல்வது சால சிறந்தது. அடைக்கப்பட்ட வாசல் ஆதியாகமம் 7:15-16. நோவாவும் அவனது குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தனர், மிருக ஜீவன்களும் பிரவேசித்தன. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நமக்கு கிருபை நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பேழையின் கதவு அடைக்கும் முன், பரலோகத்தின் திறவண்ட வாசல் அடைபடும் முன் நொறுகுண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? பேழைக்குள் சொல்ல ஆயத்தப்படுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.